சரி, ரைட். நாங்கள் அடுத்த ஒரு விடயத்தை பார்ப்போம். இப்போ குறித்தொரு மாதத்துல வந்து எத்தனை எத்தனை நாட்கள் காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இதுல நாங்கள் பார்ப்போம் 28 நாட்கள் கொண்டமைந்தது பிப்ரவரி. அதாவது 301 சாதாரண வருடத்துல 365 நாட்கள் கொண்ட ஒரு இடத்துல பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாட்கள் வரப்போகுது? 28 நாட்கள் வரப்போகுது. அப்ப அந்த அங்க வந்து ஒவ்வொரு கிழமையும் 4 வாரங்கள் வரும். திங்கள் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னா நாங்கள் திங்கள் 1ஆம் தேதி எடுத்தோம். அடுத்த திங்கள் 8ஆம் தேதி, 7 எல்லாம் கூட்டி என்ன போகும்? 15, 22. சரியோ? இப்ப இது எல்லாமே இப்ப திங்கள், செவ்வாய் இப்படி 7 நாட்களும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா 4 தடவை வரும். அதான் 4 வாரம் என்று போட்டு. சரி, அப்ப செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி எல்லாமே எத்தனை தடவை வரப்போகுது? 4 தடவை வரப்போகுது. சரி, அதே குறித்த வருடம் வந்து 366 நாட்களை கொண்டு இந்த வருடம், அதாவது ஒரு லீப் வருடம் என்று சொன்னா பிப்ரவரி மாதத்துல எத்தனை நாட்கள் வரப்போகுது? 29 நாட்கள் வரப்போகுது. அப்ப அங்க ஒரே ஒரு கிழமை மட்டும்தான் என்ன செய்ய போகுது? 5 வாரங்களை கொண்டு அமைந்ததாக காணப்படும். அப்படின்னு சொன்னா இப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன தேதி தொடங்குதோ அது மட்டும்தான் 5 வாரங்களை கொண்டமைந்ததா இருக்கு. இப்ப நான் இதுலயே போடுறேன், இதுல போடுறேன் திங்கட்கிழமை 1ஆம் தேதி போடுறேன். அப்ப அடுத்த திங்கட்கிழமை எத்தனையாம் தேதியா இருக்கும்? 8. அடுத்த திங்கட்கிழமை 15. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை 22. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை 29. பாத்தீங்கன்னு சொன்னா 5 தடவை வந்துடும். சரி, இது இதுல வந்து லீப் இடம் லீப் இடத்துல பிப்ரவரி மாதத்துல 29 நாட்களை கொண்டமைந்த ஒரு கிழமை மட்டும்தான் எத்தனை? 5 தடவை வரும். 5 வாரம் வரும். ஏனையவை எல்லாமே 4 வாரங்கள் தான் வரும். அதே ஒரு 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் என்று சொன்னா அந்த 30 நாட்கள் கொண்ட மாதத்துல 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் என்ன கிழமையோ அந்த 2 கிழமை மட்டும்தான் என்ன செய்ய போகுது? 5 தடவை போகுது. இப்ப நான் இதுல போடுறேன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, அடுத்தது செவ்வாய்க்கிழமை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த திங்கள் 8, 15, 22, 29. செவ்வாய்க்கிழமை அடுத்த செவ்வாய் 9, 16, 23, 30. பாருங்க, 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இதுக்கு பிறகு புதனை பார்த்தீங்கன்னு சொன்னா 3, 10, 17, 30. சரி, 24. 31 வராது. 30 நாட்கள் கொண்ட மாதம் தானே. பேணியாவே எல்லாமே 4 தடவை தான், 4 வாரங்கள்லாம் வரும். அவை 30 நாட்கள் கொண்ட மாதத்துல 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாரக்கிழமை 5 வாரங்கள் வரும். அதே ஒரு 31 நாட்கள் கொண்ட மாதம் சொன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியில வார கிழமை எத்தனை தடவை வரும்? 5 தடவை. 5 வாரங்கள் என்ன செய்யும்? வரும். இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இப்ப 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிய புதன், வியாழன், வெள்ளி என்று எடுத்தோம்னு சொன்னா அது 5 தடவை வரும். இதே மாதிரி தான் வரும். 1, 8, 15, 22, 29, 9, 16, 23, 30, 10, 17, 24, 31 எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5 தடவை. இவ்வாறு ஒவ்வொரு மாதங்களும் கொண்ட நாட்கள் கொண்டமைந்த நாட்களும் அந்த நாட்கள்ல வாரங்கள் எண்ணிக்கை தொடர்பான விடயங்கள் இதுவா. ரைட். மீண்டும் நாங்கள் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.